வணக்கம். தமிழக அரசோட புதிய நகைக்கடன் தள்ளுபடி திட்டம். இத பத்தி தான் இப்போ நாம விளக்கமா பார்க்க போறோம். இந்த திட்டத்துல உங்களுக்கு இடம் இருக்கா இல்லையான்னு நீங்களே சுலபமா தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போலாம். முதல்ல இந்த திட்டம் எவ்வளவு பெரியதுன்னு பாருங்க. இது ஏதோ சின்ன விஷயம் இல்ல. கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்க, இந்த தொகையை வச்சு எத்தனை குடும்பங்கள் பயனடைய போகுதுன்னு. இது ஒரு பிரம்மாண்டமான திட்டம். இப்போ நம்ம எல்லாருக்குமே மனசுல ஓடுற ஒரே கேள்வி, இந்த திட்டத்துல எனக்கு இடம் கிடைக்குமா அப்படிங்கிறது தான். கவலைப்படாதீங்க, இந்த முழு விளக்கத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் உங்க கேள்விக்கான பதில் ரொம்ப தெளிவா கிடைச்சிடும். வாங்க விதிமுறைகளை ஒவ்வொன்னா பார்க்கலாம். பொதுவா எந்த ஒரு பெரிய அரசு திட்டத்துக்கும் ஒரு பின்னணி இருக்கும் இல்லையா? அந்த வகையில இந்த திட்டம் வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முக்கிய வாக்குறுதியா அறிவிக்கப்பட்டிருக்கு. இதையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. சரி, இப்போதான் நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரோம். இந்த நகைக்கடன் தள்ளுபடிய பெற உங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும், வாங்க கொஞ்சம் கவனமா பார்க்கலாம். இதுதான் முதல் மற்றும் அடிப்படையான விதி. இத நீங்க தாண்டினாதான் மத்த எல்லாமே. நீங்க அடகு வச்ச தங்கம் மொத்தமா 40 கிராமுக்குள்ள, அதாவது 5 சவரனுக்குள்ள இருக்கணும். 1 மில்லிகிராம் அதிகமா இருந்தா கூட சாரி, நீங்க தகுதி பெற முடியாது. அதனால உங்க ரசீதை எடுத்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த தள்ளுபடி எல்லா வங்கிகளுக்கும் கிடையாது. கூட்டுறவு அல்லது கிராமப்புற வங்கிகள்ல கடன் வாங்கியிருந்தா மட்டும்தான் நீங்க தகுதியானவங்க. அதோட குடும்ப அட்டை வச்சிருக்கிறவங்க, குடும்ப ஓய்வூதியம் வாங்குறவங்க, அப்புறம் மறுவாழ்வு முகாம்கள்ல இருக்கிற நம்ம இலங்கை தமிழ் சகோதரர்களும் இந்த திட்டத்தின் கீழ பயனடைவாங்க. சரி, ஒரு நாணயத்தோட மறுபக்கத்தை பார்க்கலாம். தகுதிகள் இருக்கிற மாதிரி சில தகுதி இழப்பு காரணங்களும் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் இந்த தள்ளுபடி கிடைக்காதுன்னு இப்ப தெளிவா பாத்துடலாம். இந்த 40 கிராம் விதி எவ்ளோ கராரானதுன்னு பாருங்களேன். 40 கிராம் வரைக்கும் கடன் வாங்கியிருந்தா ஓகே, உங்களுக்கு பச்சைக்கொடி. ஆனா ஒரே ஒரு கிராம் அதிகமா, அதாவது 41 கிராமுக்கு நீங்க கடன் வாங்கியிருந்தா கூட சிகப்பு கொடிதான். இதுல எந்த ஒரு சமரசத்துக்கும் இடமே இல்ல. இன்னும் சில விஷயங்களும் இருக்கு. நீங்க ஒரு அரசு ஊழியரா, அப்போ தகுதி இல்ல. கூட்டுறவு சங்க நிர்வாகியா, உங்களுக்கும் கிடையாது. அது மட்டும் இல்லாம தப்பான ஆவணங்களை கொடுத்தவங்க, போலி தங்கத்தை வச்சு ஏமாத்தினவங்க, இல்ல ஏற்கனவே கடனை முழுசா கட்டி முடிச்சவங்களுக்கும் இந்த தள்ளுபடி பொருந்தாது. சோ நேர்மை இங்க ரொம்ப முக்கியம். அடுத்ததா நம்ம டாக்குமெண்ட்ஸ். தகுதி விதிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க கையில இருக்கிற பேப்பர் சரியா இல்லைன்னா எல்லாமே வீணாயிடும். அதனால இந்த பகுதிய கொஞ்சம் கவனமா கேளுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன். உங்க ரேஷன் கார்டும் ஆதார் கார்டும் நம்ம தமிழ்நாட்டுல வழங்கப்பட்டதா இருக்கணும். பக்கத்து மாநிலமான ஆந்திரா, கேரளா இல்ல புதுச்சேரி கார்டு வச்சிருந்தா இந்த திட்டத்துல உங்களுக்கு இடம் கிடையாது. இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்களுக்கான திட்டம். அது மட்டும் இல்லாம உங்க ஆதார்ல இருக்கிற பேரும் ரேஷன் கார்டுல இருக்கிற பேரும் பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற பேரும் ஒன்னா இருக்கணும். ஒரு எழுத்துப்பிழை கூட இருக்கக்கூடாது. தப்பான அல்லது விடுபட்ட எண்களை கொடுத்திருந்தா உங்க விண்ணப்பம் நிராகரிக்கப்பட நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போவே ஒரு முறை எல்லாத்தையும் சரி பார்த்துக்கோங்க. சரி, இதுவரைக்கும் விதிகளை பத்தி பேசிட்டோம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். நீங்க தகுதியான நபரா இருந்தா அடுத்து என்ன செய்யணும்? உங்க நகைகளை எப்படி மீட்க போறீங்க? வாங்க அதுக்கான ஆக்ஷன் பிளான பார்க்கலாம். உங்க நகைகளை மீட்கிறது ரொம்பவே சுலபம். வெறும் 3 ஸ்டெப்ஸ் தான். முதல் ஸ்டெப், உங்க கடன் 40 கிராமுக்குள்ள இருக்கா, மத்த எல்லா கண்டிஷனையும் நீங்க பூர்த்தி செய்றீங்களான்னு ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணுங்க. 2வது ஸ்டெப், உங்க ஆதார் ரேஷன் கார்டு விவரங்கள் எல்லாம் பேங்க்ல கரெக்டா இருக்கான்னு உறுதிப்படுத்துங்க. 3வது ஸ்டெப், எல்லாம் சரியா இருந்தா இந்த மாதம் முதல் தேதியிலிருந்தே நீங்க உங்க நகைகளை திரும்ப வாங்கிக்கலாம். அவ்வளவுதான். இறுதியா ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். இந்த திட்டம் உண்மையிலே மக்களோட நிதிச்சுமைய குறைக்கிற ஒரு நிரந்தர நிவாரணமா, இல்ல வரப்போற தேர்தலை மனசுல வச்சு அறிவிக்கப்பட்ட ஒரு வாக்குறுதியா? இதோட உண்மையான தாக்கம் என்னங்கறத காலம்தான் சொல்லணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. நன்றி.